நான் ஒரு சித்த வித்தியார்த்தியாக உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிறேன். அட்சய திருதி அன்று நகை வாங்கக்கூடாது. அந்த அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கினா தங்கங்கிறலாம் பொய். 16 முறை அந்த குருவை சுற்றி வரணும். வியாழக்கிழமையில் வந்தால் கண்டிப்பாக நகை அவங்க வீட்டில் தங்கும். வியாழக்கிழமையில் தங்கம் வாங்கி அந்த தங்கத்தை குரு பகவானுக்கு நான் சொன்னேனே, வியாழக்கிழமையில் அந்த சுண்டல் இதெல்லாம் படைச்சி மஞ்சள் துணி கட்டி பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பாதத்தில் வச்சு அந்த நகையை எடுத்து அந்த குரு கிரகத்திட்டே போட்டுக்கலாம். ஆல்க ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்குது ஜோதிட வேந்தர் ராஜசூரியன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஜோதிட ரிலேட்டடாக நம்ம எல்லா டவுட்ஸுமே கேட்டு அவர்கிட்ட ஆன்சர் நம்ம வாங்கிக்கலாம். இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானா என்னன்னா, தங்க நகை தங்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே சிரிப்பாக தான் இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி பல குடும்பத்தோட கதறல்களும் இருக்கு. இப்போ நான் தங்க மகளும் இருக்காங்க, தங்க மகனும் இருக்காங்க. பட் போட்டு பார்க்க தான் தங்கம் இல்லை. சின்னதாக சேர்த்து வச்சாலும் கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அடகு வைக்கிறதோ இல்லை அதை வந்து விற்றுட்டு வேற ஏதாவது வாங்குற மாதிரியோ அப்படி இருக்கு. ஸோ இதுக்கு உங்கள் சித்தாவளியில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்றது தான் சார். தங்க நகை தங்கவில்லை. அப்படியே வாங்கினாலும் பாஷா கடைக்கு போயிடுது, அடகு கடைக்கு போயிடுது. அதுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து புலம்பி தவிக்கிறாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு தங்கம் சேர்க்க முடியலைங்கிற வருத்தத்தோடவும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இதை நீங்கள் முதல்ல நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நீங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா இங்கே சேனலில் வரும்போது நீங்கள் அதை கேட்கல. முதல்ல கேஷுவலாக பேசுனீங்க. என்னென்னா, இந்த அட்சய திருதி அன்னைக்கு போய் நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் தங்கம் வாங்கினோம். நாங்கள் வாங்கின தங்கம் அதுதான் முதல்ல பாஷா கடைக்கு போச்சு. அது எப்படிங்க? அதுக்கு அந்த நகையை அந்த திதியில் வாங்கினதுல கடன் வாங்கி தான் நாங்கள் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்தெல்லாம் வாங்கினோம். அது மாதிரி ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நல்லா நினச்சி பாருங்கள், அட்சய திருதி என்பது நகை வாங்கும் திதி அல்ல என்பதை ஆணித்தரமாக நான் ஒரு சித்த வித்தியார்த்தியாக உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிறேன். அட்சய திருதி அன்று நகை வாங்கக்கூடாது. தானம் செய்கிற நாள் அது. அதாவது அட்சய பாத்திரம் யாருக்கு இருந்து மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சது, எல்லாத்துக்கும் அள்ளி வழங்கினாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லிகிட்ருக்கு. அட்சய பாத்திரம் என்பது அல்ல குறையாது. இந்த அட்சய திருதியை அப்படின்னு இவங்க வந்து அதை சொன்னதுக்கு என்ன காரணம், யார் கேட்டாலும் அன்று இல்லைங்காமல் நம்ம வந்து ஈயணும். இதுதான் அட்சய திருதியுடைய பெருமை. அட்சய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி அந்த அட்சய திருதியை மேட்டு போகுது. அது உள்ளே போனால் நிறையா போயிடும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அந்த மாதிரி அந்த அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கினா தங்கங்கிறலாம் பொய், சேருங்கிறதும் பொய். அது மெய்யில்லை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அந்த தங்கம் சேரலை அப்படின்னா குரு தான் தங்கம். கிரகங்களை வந்து பிளானட்டு குரு, பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு. நவக்கிரகங்களில் குரு எங்கே இருக்காரோ அந்த நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குருக்கு எளிய பரிகாரம், வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் புடவையை கட்டிக்கணும் பெண்கள். ஆண்கள் வந்து மஞ்சள் ஆடை, சுடிதார், அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்களோ அது மஞ்சளாக இருக்கணும், அவ்வளோதான். ஆண்கள் அதே மாதிரி மஞ்சள் வேஷ்டி. அதே மாதிரி இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதாவது கொம்பு மஞ்சள், விராலி மஞ்சள், இந்த மாதிரி விராலி மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். இதை எப்போதும் ஒரு மஞ்சள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்து வச்சுக்கணும். வீட்லேயே இருந்தால் கூட வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7 அந்த நேரத்தில் அந்த மஞ்சள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் குரு பகவானுக்கு போயிட்டு நம்முடைய சுண்டக்கடலை இருக்குல்ல, சுண்டல், கருப்பு சுண்டல், அதை நல்லா அவிச்சு குரு பகவானுக்கு படைச்சு அந்த கருப்பு சுண்டல்லே மாலை கோக்கலாம். சுண்டல் மாலைனே பேர். அந்த கருப்பு சுண்டல், பச்சை சுண்டல்லே மாலை கோக்கலாம். ஊற வச்சு கோக்கணும். அதாவது வேக வச்சு கோக்கக்கூடாது, மாலை கோக்கிறது. ஊற வச்சு கருப்பு சுண்டல் மாலை போட்டு குரு பகவானுக்கு அந்த சுண்டல் மாலையை சாத்தி, அதுக்கப்புறம் முல்லைப்பூ வந்து அந்த குரு பகவானுக்கு சாத்தி, நவக்கோள்களை சிம்பிளாக தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வியாழக்கிழமை கொஞ்சம் சுண்டலை அவிச்சு கொண்டு போய் வச்சு அந்த சுண்டலை எல்லாத்துக்கும் படையல் போகணும். இந்த சுண்டல் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு இனிப்பு வழங்கணும். ஏன்னா
குரு வந்து இனிப்புக்குரியவர். அதனால் ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் அதோட இனிப்பு சேர்க்கணும். அது என்னவோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு இனிப்பு ஒன்று சேர்த்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு சாக்லேட்டை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு லட்டு கொடுத்தாலும் சரி, அது உங்கள் வசதிக்கு ஏற்ப இனிப்பும் சேர்த்து படையல் போட்டு வரவங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுக்கணும். அதே போல் 16 முறை அந்த குருவை சுற்றி வரணும். வியாழக்கிழமையில் வந்தால் கண்டிப்பாக நகை அவங்க வீட்டில் தங்கும். அதாவது இந்த குரு ஓரை இருக்கு இல்லையா, குரு ஓரையில் தங்கம் குரு நாளில் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் தங்கம் வாங்குவது சிறப்புன்னு சொன்னேன். யாராக இருந்தாலுமே தங்கம் அன்றைக்கு வாங்குகிற தங்கம் வந்து சிறப்பாக அது வந்து வீட்டில் தங்கும். குரு ஓரையில் வாங்கினா, குரு ஓரை தான் தங்கத்துக்குரிய ஓரை, குரு தான் தங்கமே. அதே மாதிரி இந்த தங்கத்தை முடிஞ்ச வரைக்கும் குரு ஸ்தானத்தில் ஆசிரியர்கள், நமக்கு நம்முடைய ஆசிரியர்கள், இல்லை ஒரு நல்ல பர்சன், அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்ம வந்து விஷயதாரின்னு சொல்லி நினைக்கிறோம்ல, வயது இதெல்லாம் மூப்பான ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கையால் கொடுத்து வாங்கிக்கிறதும் நல்லது தான். இதை விட சிறப்பு என்னன்னா, கிடைக்கல, யாரும் சரியான நபர்கள் கிடைக்க அமையாதவங்க அன்றைய நாளில் அந்த தங்கத்தை 1 கிராம் வாங்கினாலும் சரி, 50 பவுன் வாங்கினாலும் சரி, வியாழக்கிழமையில் தங்கம் வாங்கி அந்த தங்கத்தை குரு பகவானுக்கு, நான் சொன்னேனே வியாழக்கிழமையில் அந்த சுண்டல் இதெல்லாம் படைச்சி மஞ்சள் துணி கட்டி அன்னைக்கு வந்து அந்த குரு பாதத்தில் வச்சு அந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பாதத்தில் வச்சு அந்த நகையை எடுத்து அந்த குரு கிரகத்திட்டே போட்டுக்கலாம். இப்படி பண்ணாலும் சிறப்பு. இதை செஞ்சுட்டா ரொம்ப உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய நகை தங்கும், தங்கமும் நிறைய சேரும். வியாழக்கிழமை குரு ஓரையில் தங்கம் வாங்கி பாருங்கள், தங்கம் சேரும். அது மட்டும் இல்லை, மஞ்சள் அன்னைக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் உடையை நாம் அதிகமாக பயன்படுத்தி நவக்கிரகங்கள் உள்ள குருவை போய் வணங்கி வரணும். வந்தாலும் சிறப்பு. அந்த குரு பகவானுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் என்ன மாலை போடணும், கொண்டைக்கடலை மாலை போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் விளக்கு. குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அதாவது இந்த நகை பிரச்சனை தீர்ந்து அதே மாதிரி நகை சேரும் படலம் உருவாயிடும். 1 கிராம் வந்து வியாழக்கிழமை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு அடுத்த மாதம் வியாழன் கிழமை வர்றதுக்குள்ள 30 நாளைக்குள்ளே மீண்டும் நகை வாங்குகிற வாய்ப்பு வந்துடும். அப்போ அந்த ஆண்டில் ஏதோ ஒரு வகையில் நகை சேர ஆரம்பிச்சிடும். அது தொடர்ந்து வந்துடும். இது நிச்சயம் நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நல்லது.